அப்புறம் எங்கள் தலைவர் இந்த மெட்ரோவில் ஏறி ட்ரெயினில் போய் ஆய்வு செய்கிறது, அந்த 120 மீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணது, அதுக்கப்புறம் அந்த காஞ்சிபுரம் சிப்காட்டில் போய் ஆய்வு பண்ணது, இந்த கடல் நீரை குடிநீராக மாத்திர இடத்துல போய் ஆய்வு பண்ணது, இதுக்கு பூரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம தலைவர் செஞ்சது திமுக செஞ்சதுனால தான்டா எங்கள் தலைவர் போய் ஆய்வே பண்ணுறாரு. நீங்கள் என்ன திருதாளித்தனம் பண்ணி வச்சுருக்கீங்க, அங்கே என்ன திருட்டு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காண்டி தான் எங்கள் தலைவர் போய் ஆய்வு பண்ணுறாரு. திருவண்ணாமலையில் 16 கோடிக்கு பாலம் கட்டுறேன் பாரு வள்ளல்னு சொல்லிட்டு கட்டி வச்சு 3 மாசத்துல வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சே. உங்கள் வள்ளல்லாம் தெரிஞ்சுதான் திமுக காரன் செஞ்சதையா போய் எங்கள் தலைவர் ஆய்வு பண்ணுறாரு. அப்புறம் நம்ம தலைவர் செஞ்ச மெட்ரோ, நம்ம தலைவர் செஞ்ச சிட்கோ, நம்ம தலைவர் செஞ்ச அந்த கடல் நீர் குடிநீர் ஆகிறது என்ன? உங்க பாஷையில சொல்லணும்னா, உங்க அப்பா வீட்டு காசுல இருந்தா கொண்டு வந்து உங்க தலைவர் செஞ்சாரு. மக்கள் கொடுத்த வரி பணத்துல செஞ்சாரு. மக்கள் கொடுத்த வரி பணத்துல செஞ்சதை அந்தந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் அதை ஆக்குபை பண்ணி, அதை டேக் ஓவர் பண்ணி, அதை ஆய்வு செஞ்சு அதை கரெக்டா முடிக்கணும். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆய்வுக்கு போய் தான் ஆகணும். என்னமோ உங்க அப்பா விட்டு இதை போய் ஆய்வு பண்ண மாதிரி சொல்றீங்க. இப்போ நீங்க இந்த இதை திரட்டி கட்சிக்காரவங்ககிட்ட எல்லாம் வாங்கி அண்ணா அறிவாலயன்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதுல எங்க தலைவர் ஆய்வு பண்ணாருன்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா அது நீங்க உங்க கட்சி காசு, இது மக்களுடைய வரி பணத்துல கட்டினது. அதுல எங்க தலைவர் போய் ஆய்வு பண்றத நீங்க கேட்கறதுக்கு அருகதையே இல்லை. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி பேசுனா சட்டமன்றத்துல குடு 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 குடுன்னு தொப 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 தொபன்னு ஓடுறது. பார்ட்டி ஃபண்டுன்னு பேசின உடனே அப்படியே அட்டன் டயத்துல 59 பேர் எந்திரிச்சிங்க பாருங்க. இப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லை. 59 பேர் எழுந்து லபோ 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 லபோன்னு கத்திட்டு ஓடுனீங்கல்ல. பார்ட்டி ஃபண்டை ப்ரூவ் பண்ண முடியுமா, பார்ட்டி ஃபண்டை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ண முடியாம விஞ்ஞான ரீதியில ஆதாரம் இல்லாம கொள்ளையடிக்கிறதுல PhD வாங்கினது திமுக காரவங்க. அது உங்க திருட்டு குடும்பம், திருட்டு முன்னேற்ற கழகம். திமுகவுக்கு புது பேரு திருட்டு முன்னேற்ற கழகம். அப்புறம் இப்ப ஒரு யூடியூபர் ஒன்று வச்சிருக்காரு, முன்ஜாமீன் முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி புதுசு புதுசா திமுகவுக்கு பல பேர் வந்துருச்சு. என்ன திருட்டு முன்னேற்ற கழகம், முன்ஜாமீன் முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றதுக்கு உங்களை அடிச்சுக்க உலகத்திலேயே ஆளு கிடையாது. அப்புறம் இப்ப என்னையெல்லாம் ஒருத்தன் நீ இப்படி செஞ்சியாம்ல, நீ இப்படி காசு கொள்ளையடிச்சியாம்ல, நீ லஞ்சம் வாங்கினியாம அப்படின்னு எடு செருப்ப. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, யாரை பார்த்துடா கேட்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனால் திமுக காரன்ட்டு போய் நீ இப்படி லஞ்சம் வாங்கினியாம்ல, நீ இப்படி பார்ட்டி ஃபண்டு வாங்கினியா, உன்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதுல இருந்தே தெரியலையா, ஆதாரத்தோட நீங்க எந்த தப்பு பண்றது இல்லை, ஆதாரம் இல்லாம தான் பண்றது. அதுல நீங்க பேர் போனவங்க.